இதோட ஃபிட்டிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அண்ட் எலாஸ்டிக் இருக்கு. ஃபிட்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு டெய்லி வேர் வந்து கொஞ்சம் லூஸா இருந்தா தான் ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் கொஞ்சம் பெரிய சைஸாவே எடுப்பேன் ஷர்ட்ஸுங்க. பெரிய சைஸ்னா லைக் மீடியம்னா எக்ஸ்எல் அந்த மாரி வாங்குவேன். ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜய் நாயுடு. அண்ட் இன்னைக்கோட வீடியோ என்னன்னா, நான் Zudio-ல வாங்குன கிளாத்ஸுங்க வந்து பார்ட் 2வா நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஃபுல்லா வெஸ்டர்ன் மாதிரி நான் வாங்கியிருக்கேன். லைக் என்கிட்ட ஜீன்ஸ் வந்து அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கல. அதனால ஃபுல்லாவே நான் ஜீன்ஸா எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சம் ஷர்ட்ஸ் கூட நான் வாங்கியிருந்தேன். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஒரு ஷர்ட்ல இருந்து சொல்றேன். இது வந்து இதுவுமே நான் Zudio-ல எடுத்தது. பிரைஸ் வந்து 199. பட் நான் இது வந்து எந்த ஆஃபர்லயும் வரல. லைக் இருக்கிற பிரைஸே 199 தான் இருந்தது. எனக்கு ஓகே, எனக்கு ஜிம்முக்கு எல்லாம் யூஸ் ஆகுமே அப்படின்றதுனால இந்த கலர் எடுத்தேன். அண்ட் இப்போ எல்லாம் வந்து பர்பிள் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ அதனால இந்த ஒரு டிஷர்ட் எடுத்தேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுதான். இது வந்து டெய்லி வேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால எடுத்தது. ப்ரைஸ் ஜஸ்ட் 149 அவ்வளோதான். ஸ்மால் இல்லை மீடியம் சைஸ் ஆகுதுன்னா நான் ஒரு எக்ஸ்எல் அந்த மாதிரி தான் எடுப்பேன். ஏன்னா கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றதுனால. அண்ட் இது வந்து பேபி பிங்க் கலர். ரொம்ப நல்லா இருந்தது. இது கூடவே நான் இன்னொரு 2 ஷர்ட்டுமே எடுத்தேன். பட் அது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணிவிட்டு வாஷுக்குமே போட்டேன். அதனால இப்போது அதை வந்து காட்ட முடியல. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 299 இருந்தது. 150 ருபீஸுக்கு வருது. ஓகே தான். அண்ட் மூணாவது வந்து ஸ்வெட் ஷர்ட் மாதிரி ஃபுல்லாக ஒயிட் கலரில். இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு ஜீன்ஸுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ரொம்ப அழகாக இருந்தது. அதனால எடுத்தது. அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499 இதோட. அண்ட் ஃபோர்த் ஒன் சேம் அதே மாதிரி தான், ஜஸ்ட் கலர் மட்டும் சேஞ்ச். அண்ட் வந்து இது ஃபுல் ஸ்லீவ் வருது. இங்கே லைட்டாக எலாஸ்டிக் மாதிரி இருக்கும். நான் வந்து அவ்வளோவா ஃபுல் ஸ்லீவ் நான் போட மாட்டேன். 3/4 ஸ்லீவ்ஸ் தான் அதிகமாக நான் போடுவேன். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்றதுனால எடுத்தேன். அது இல்லாமல் ப்ரைஸ் 299ன்றதுனால ஓகே அப்படின்றதுனால வாங்குறேன். நல்லா இருக்கு, கலர் நல்லா இருக்கு. கலருக்காக தான் எடுத்தேன். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த கலர் எடுத்தேன். நாலாவது அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து ஃபுல்லாக பிளெயின் பேபி பிங்க் கலர். இதுவுமே நான் ஜிம்முக்கு எனக்கு ஆகும் அப்படின்றதுனால இது எடுத்தது. இதோட ப்ரைஸ் வந்து 199 அவ்வளோதான். அண்ட் இது வந்து எந்த ஆஃபருமே இருக்கல. ப்ரைஸே 199 தானே அப்படின்றதுனால இதை எடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து ரெட் கலர். இதுவுமே ஜிம்முக்கு ஆகும் அப்படின்றதுனால தான் எடுத்தேன். இது ப்ரைஸ் 199 தான். எந்த ஆஃபருமே இருக்கல. அண்ட் லார்ஜ் சைஸ். அங்கே வந்து எனக்கு மீடியம் ஓகேவாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஜிம்முக்கு அப்படின்றதுனால லார்ஜ் எடுத்தேன். அண்ட் ஒரு 3-4 நாள் நான் ஜிம்முக்கு யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டெய்லி யூஸ்க்கு அப்படின்ட்டு போட்டுடுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாலே ஓகே அப்படின்றதுனால லார்ஜ் எடுத்தேன். அண்ட் டிஷர்ட்ஸ் ஸ்வெட் ஷர்ட்ஸ் எல்லாம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஜீன்ஸுக்கு போயிடலாம். ஜீன்ஸ் வந்து நான் இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்போவுமே நான் ஸ்கினி ஃபிட் தான் நான் ட்ரை பண்ணுவேன். வேறு எந்த மாதிரியும் நான் போட்டதே இல்லை. எப்போவுமே ஸ்கினி ஃபிட் அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். அண்ட் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது என்னமோ மாம் ஃபிட்டாக ஆஃபரில் இருக்கிறதுனால நான் ஓகே எப்படினாலும் ஓகே அப்படின்ட்டு தான் எடுத்தேன். அண்ட் இந்த கலர் என்கிட்ட இல்லவே இல்லை. இந்த ஜீன்ஸ் இந்த கலர் ஜீன்ஸ் இல்லை. அண்ட் இங்கெல்லாம் ஓப்பன் இருக்கிறத பார்த்து எங்கள் அம்மா என்னடா கிழிஞ்சு போயிருக்கு அப்படின்றாங்க. பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி தான் எடுத்தேன். இதோட சைஸ் பெரிய சைஸ் தான். அங்கே வந்து என்னோட சைஸே இல்லை. என்னோட சைஸ் வந்து 30. பட் சைஸிங்கில் இல்லை அங்கே. ஓகே பெல்ட் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால பெரிய சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இதை வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 499 ருபீஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இது ஒரு வாட்டி நான் போட்டிருக்கேன். போட்ட உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப நியூ. நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் நான் ட்ரை பண்ணதே இல்லை. சொன்ன மாதிரி எப்போவுமே ஸ்கினி ஃபிட் மாதிரி போட்டு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணதில்லை. இங்கே பேக் சைடு வந்து எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஹை வேஸ்ட் மாதிரி வருது. லைக் நமக்கு வந்து க்ராப் டாப் போட்டாலாம் ஒன்றும் ஆக்வர்டாக தெரியாது. ரொம்ப டீசெண்டாக தான் தெரியும். ஸோ இந்த கலர் எனக்கு தெரியல என்ன கலர் இப்படி இது அப்படின்னு. பட் நல்லா இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து 499. இதோட ப்ரைஸ் வந்து 499. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் ஷார்ட்ஸ் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் இந்த ஷார்ட்ஸ் எடுத்தேன். இதுலேயுமே சைஸ் இருக்குல்ல, 30 சைஸ் இருக்குல்ல அங்கே. அதனால நான் 32 தான் எடுத்திருக்கேன். லென்த் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஆனால் அம்மா வந்து இங்கே கீழே ஒரு மாதிரி லேஸ் வரும். அந்த லேஸை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்க லேஸ் வச்சாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். கலர் இந்த மாதிரி தான் இருக்குது. எனக்குமே ரொம்ப பிடிச்சது. ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது அப்படின்றது தான் எடுத்ததே.
அண்ட் இது வந்து பிளாக் கலர். இது கொஞ்சம் ஸ்கினி ஃபிட் மாதிரி தான் வரும். பட் என்னோட கரெக்ட் சைஸாக எடுத்திருந்தா எனக்கு ஸ்கினி ஃபிட்டாக வந்திருக்கும். சைஸ் இருக்கலை அப்படின்ட்டு அகெயின் 32ல் எடுத்தேன் நான். ஸோ ஸ்கினி ஃபிட் மாதிரி இல்லை இது. கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட் ஓகே தான். அண்ட் என்னன்னா இது வந்து 399. ப்ரைஸ் வந்து 399ல் இருந்துச்சு. அதனால ஓகே அப்படின்ட்டு இதை எடுத்தது நான். அண்ட் லாஸ்ட் ஒன். இது நான் ட்ரை பண்ணதோட சரி, இப்போ வரைக்கும் எங்கேயும் போடலை நான். இதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நியூ எனக்கு இது. ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எடுத்தது தான். நான் எங்கேயுமே போடலை. கீழே வந்து எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ப்ரைஸ் இதோடது வந்து 999. நான் ஆஃபர் போய் 499க்கு வாங்கினேன். இந்த கலருமே இருக்கல. அண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் கார்கோ மாதிரி சொல்லலாம், என்னன்னு தெரியல. பாக்கெட்ஸ் இங்கெல்லாம் இருக்குது, காசு வச்சுக்கலாம். நல்லா இருந்துச்சு. ஸோ மொத்தம் வந்து நான் 7 டிஷர்ட்ஸ் என்னவோ எடுத்திருந்தேன். அண்ட் ஸ்வெட் ஷர்ட் 2 ஸ்வெட் ஷர்ட்ஸ் அண்ட் ஜீன்ஸ் வந்து ஒரு ஆஃபர் விடுறதுக்கு ஒரு 3-4 டேஸ் இருக்குது அப்படின்னு முன்னாடியே ஒரு ஜீன்ஸ் நான் எடுத்திருந்தேன். பட் வந்து அது ஆஃபரில் இருக்கல. 899 பே பண்ணியிருந்தேன். பட் இது எல்லாமே எனக்கு 499ல் வந்துச்சு. ஒரே ஒரு பிளாக் கலர் ஜீன்ஸ் மட்டும்தான் 399ல் இருந்தது ப்ரைஸு. அண்ட் மொத்தம் வந்து லைக் எத்னிக்து நான் காட்டினேன் இல்லையா, அந்த எத்னிக்து இதோடது எல்லாமே சேர்த்து எனக்கு அரௌண்ட் ஒரு 10,000 வரைக்கும் வந்துச்சு. ஸோ மறுபடியும் எல்லாம் நான் ஜூடியோ அப்படின்னேன்னா அவ்வளோதான், எங்கள் அம்மா விட்டு துரத்திடுவாங்க என்ன. ஃபைன் தென். சரி, அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் எந்த வீடியோ வரும் அப்படின்னு தெரியல, பார்ப்போம். எல்லாருக்குமே பாய்.